இருக்கிறதுனால வந்துட்டு அவங்க அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இதுல பாருங்க, நம்ம ஆளுங்க வந்துட்டு இதுலயே வத்தலும் தொத்தலுமா அடிபட்டு நொறுக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டு கடன்பட்டு சிறைப்பட்டு ஆரோக்கியத்தை இழந்து சமாதானத்தை இழந்து இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. சோ அவங்க கிட்ட போய் நம்ம சொன்னோம்னு சொன்னா அவங்க எளிதாக வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, நம்ம சொல்லுக்கு கீழ்ப்படிவாங்க, அது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அதை அங்கீகரிப்பாங்க. இப்ப இந்த எருசலேம் நகரவாசிகளுக்கு இயேசு வந்து சொல்லக்கூடிய வார்த்தை தான். அதை பார்த்து அழுதாரு, கண்ணீர் விடுறாரு. ஏன்னா எருசலேம் நகரம் வந்துட்டு நல்ல சோடிக்கப்பட்டு இருக்கிறது, நல்லா தான் இருக்குது. ஆனா ஃபியூச்சர்ல பிற்காலத்தில் அதுக்கு நடக்கக்கூடியவைகளை குறித்து அவர் அழுறாரு. அதான் அவர் பாருங்க, அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டார், அழுதார். அப்புறம் சொல்றாரு, அந்த நகரவாசிகளை பார்த்து சொல்கிறார், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமா இருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவா இருக்கிறது சொல்றாரு. நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துனுடைய இந்த காஸ்பல் சுவிசேஷம் மிக வேகமாக வந்துட்டு மக்களை போய் அடைந்து கொண்டு இருக்கிறது. என்ன கொரோனா வந்தாலும் சரி, எத்தனை ஆயிரம் லாக்டவுன் போட்டாலும் சரிங்க, எத்தனை சட்ட திட்டங்களை கொண்டு வந்தாலும், எத்தனை மதமாட்ட சட்டங்களை கொண்டு வந்தாலும் சரிங்க, காஸ்பல் சுவிசேஷத்தை எந்த ஒரு கொம்பனாலும் என்ன பண்ண முடியாது, தடைப்படுத்த முடியாதுன்னு சொல்லி நான் ஆணித்தரமா இயேசு நாமத்துல சொல்லுறேன். அப்ப இந்த சுவிசேஷத்தை நீங்க கேட்கும் போது ஆல்ரெடி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பிளஸ் என்னன்னு சொன்னா, அதோடு கிடைக்கக்கூடிய இனி ஒரு வெகுமதி என்னன்னு சொன்னா சமாதானம். இந்த சுவிசேஷம் இயேசுங்க, இந்த சுவிசேஷம் வார்த்தை, அந்த வார்த்தை